லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஸ்ரீஜா அடம் பிடிக்காதடி, சொன்னா கேளுடி. நம்ம ஜனங்க சொந்த பந்தெல்லாம் அபிகால்ல விழுந்திருக்கும் போது நாம மட்டும் போலனா தப்பாயிடும்டி. அபியோட தாலிய புத்துக்குள்ள போட்டது நாம தான், எல்லாருக்கும் சந்தேகம் வந்துரும். அதனால தாண்டி சொல்றேன், பாடி போய் விழுந்துடலாம். மா, வர முடியாதுன்னா வர முடியாதுன்னு சொல்றல. ஐயோ, நாம அங்க போய் விழ வேண்டாம், அட்லீஸ்ட் இங்க இருந்தாவது விழுந்துடலாண்டி. தயவு செஞ்சு கால்ல விழுந்துடுறீ ப்ளீஸ் டி. ப்ளீஸ் ஸ்ரீஜா, விழுடி, வா. நம்ம ஊர் சனம் எல்லாம் எல்லா வளத்தோடையும் நல்லா இருக்கணும். இது என் வாக்கு. எழுந்துறீங்க. தாயே, இது போதுமா? ஏ ஸ்ரீஜா. சீதா, உன் மருமக அபிய பத்தி நான் போறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிட்டு போறேன். சொல்லு தாயே. என்ன தாயே, அபிய பத்தி சொல்றேன்னு சொல்லிட்டு அழறீங்க? புள்ளை கொன்னுன்னா தாய்க்கு அழுக வரதானே செய்யும். என்ன தாயே சொல்ற? என் மருமக அபிக்கு என்ன ஆக போகுது? ஒரு குலம் காக்குற சாமினா அத சொல்ல என்னாலேயே முடியல. இருந்தாலும் நான் சொல்றேன், அந்த அவதாரத்துக்கு தகுதியான ருதுவான சாதத்திலேயே சூசகமா இருக்கு. அவ பொறப்ப பரிசுத்தமாக்கி அவளும் ஒரு சாமியாக போறான்னு தாயே. நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல தாயே. இதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது சீதா. அபிராமிக்கு அவங்களெல்லாம் விட்டு போற நேரம் வந்துருச்சு. என்ன தாயே சொல்ற? அபி, அபி, இங்க பாரு. அபி, அத்தை, அபி, எனக்கு என்ன தாச்சு? உனக்கு ஒண்ணும் ஆகலம்மா. ஆத்தா உன் உடம்புல இறங்கி உன் குறைய தீர்த்துட்டா. காணாம போன உன் தாலிய கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாமா. என் தாலி எனக்கு திரும்ப கிடைச்சிருச்சு அத்தை. என் தாலி எனக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. சீதாமா, உங்க மருமகளை அம்மன் சன்னதிக்கு கூட்டிட்டு வாங்க. சரிங்க பூசாரி. வாங்கம்மா.
அபி, நீ இந்த கோவிலுக்கு வந்ததுனால தான் 20 தலைமுறைக்கு முன்னாடி காணாம போன நம்ம கோவில் விக்கிரகம் திரும்ப கிடைச்சதுமா. உன் உடம்புல இறங்குன நம்ம குலசாமி காணாம போன விக்கிரகத்தை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாமா. உன்னோட அருமை தெரியாம இந்த ஊரே உன்னை சரியா புரிஞ்சுக்காம தப்பா பேசிடுச்சு. அதுக்காக எங்களை மன்னிச்சிருமா. ஐயோ, மன்னிச்சிருமா, 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 தாயே, மன்னிச்சிருமா. நாங்க ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டோம். எங்களை மன்னிச்சிடுமா. எங்களை மன்னிச்சிருமா, நாங்க தெரியாம பண்ணிட்டோம். என்ன மன்னிச்சிருமா, மன்னிச்சிராத்தா. பூசாரி, மன்னிப்பெல்லாம் எதுக்கு பூசாரி? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வேண்டான்னு சொல்றது உங்க பெரிய மனசா இருந்தாலும் மன்னிப்பு கேட்கறதா முறை தாயி. காணாம போன கோவில் விக்கிரகத்தை எடுத்து கொடுத்த நீ அம்மனுக்கு சமம்மா. ஒன்ன கொண்டாடுனா அது நம்ம குலசாமியே கொண்டாடின மாதிரி. நாங்க கொடுக்கற சின்ன கோயில் மரியாதைய ஏத்துக்க தாயி. ஆமாமா, ஏத்துக்குமா, அந்த மரியாதை ஏத்துக்குமா, ஏத்துக்குமா, ஏத்துக்க தாயி. நாங்க இவ்வளவு தூரம் சொல்றோம்ல. நிம்மதியா ஏத்துக்குமா. பூசாரி, இதெல்லாம் எதுக்கு? வேண்டாம், விடுங்க. அப்படி சொல்லாதம்மா. நம்ம சொந்த பந்தம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கேக்குறாங்கல்ல, வாங்கிக்கோமா. வாங்கிக்கோமா, ஏத்துக்க தாயி. ஏத்துக்கோ. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. நீ அவளை உன்னோட கால்ல விழ வச்சு அபிய அவமானப்படுத்தலான்னு பார்த்தா இன்னைக்கு இந்த ஊரே அவளை சாமி மாதிரி தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்கு பாரு. போச்சு, நான் குல்லா போட்டது, பேண்ட் ஷர்ட் போட்டது எல்லாமே போச்சு. என் உழைப்பெல்லாம் வீணா போச்சு. மா சும்மா இரு. சரிங்க பூசாரி, நாங்க வரட்டுமா? நல்லபடியா போயிட்டு வா தாயி. போலாம். வா வாமா. மா, இன்னைக்கு கோவில்ல நிறைய பிரச்சனை நடந்தாலும் முடியும் போது காணாம போன விக்கிரகம் கிடைச்சு ரொம்ப சுலபமா முடிஞ்சிச்சுல. ஆமாண்டா, நம்ம குலசாமி அபி உடம்புல இறங்கி காணாம போன அபியோட தாலி விக்கிரகத்தை கண்டுபிடிச்சு கொடுத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அபி, குழந்தைய தூக்கிட்டு வாமா. சந்தோஷ், போய் கதவை திறப்பா. சரிம்மா. மா, கோவிலுக்கு போயிட்டு வந்ததுல சந்தோஷம்தான்.
ஆனாலும் அபி தாலிய யாரு புத்துக்குள்ள போட்டாங்கன்னு தான் தெரியலம்மா. சந்தோஷ் அந்த பக்கம் திரும்பி நின்னு பேசுறதுனால என்ன சொல்றான்னு ஒண்ணும் புரியலையே. தப்பு பண்ணா தப்பிக்க வாய்ப்பே இல்ல சந்தோஷ். யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்க கண்டிப்பா ஒரு நாள் நம்ம கிட்ட கையும் களவுமா மாட்டுவாங்க. சரியா சொன்னீங்கம்மா. சாமி நம்ம பக்கம் இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படுற? கதவை தர சந்தோஷ். என்ன குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர நேரத்துல தப்பான சகுனமா நிலப்படி வெடிப்பு விட்டுருக்கேன். அத்தை, அத்தை, என்னத்த இங்கே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. அத்தை, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல அபி, சஞ்சீவ் இன்னும் காணோம்ல, அதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. ஆமா அத்தை, கோயிலுக்கு வரேன்னு சொன்ன சஞ்சீவ இன்னும் ஏன் காணோன்னு தெரியல. இருங்க, நான் ஃபோன் பண்ணி பாக்குறேன். சஞ்சீவ் ஏன் போனே எடுக்க மாட்டேங்கிறான்? குலசாமி ஆடி அபி எங்களை விட்டு போக போறான்னு சொல்லுச்சு. அதுக்கு ஏத்த மாதிரியே வீட்டு நில வேற வெடிப்பு விட்டுருக்க. ஒருவேளை அபி உயிருக்கு எதுவும் ஆபத்து வரப்போகுதா? சாமி, என்னோட நினைப்பு எல்லாம் கற்பனையா இருக்கணும். எங்க அபிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அம்மா, அம்மா, வா சஞ்சீவ். என்னாச்சும்மா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? சஞ்சீவ் கிட்ட ஏன் பயம் பத்தி, நில வெடிப்பு விட்டதை பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம். அம்மா, எதுவா இருந்தாலும் சொல்லுங்கம்மா. கேப்படா கேப்ப. கோவிலுக்கு பொங்கல் வைக்க வரேன்னு சொல்லிட்டு வராம நீ எங்கே கிளம்பி போயிட்ட? எங்களுக்கெல்லாம் கவலையா இருக்காதா? எங்கடா போன? அம்மா, நீங்க அப்செட்டா இருக்கிறதுக்கு இதான் காரணமா? நான் முக்கியமான விஷயமா வெளியே போயிருந்தேன். போன விஷயமும் நல்லபடியா முடிஞ்சிருச்சுமா. கோவில்ல நான் இல்லங்கிற குறைய தவிர வேற எதுவுமே இல்ல. நல்லபடியா பொங்கல் வச்சிட்டீங்கல்ல? இல்ல சஞ்சீவ், கோவில்ல நடக்க கூடாத விஷயம் எல்லாம் நிறைய நடந்துருச்சு. நடக்க கூடாத விஷயமா? என்னாச்சு? கோவில்ல அபி கழுத்துல நீ கட்டின தாலி இல்லாம, பக்கத்துல நீயும் இல்லாம அபி புழுவா துடிச்சு போயிட்டா. அபிய பார்க்கவே எனக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியா அம்மனே அபி உடம்புக்குள்ள இறங்கி புத்துக்குள்ள இருந்த காணாம போன தாலியை எடுத்து கொடுத்துருச்சு. இல்லனா என்ன நடந்திருக்குமோ நினைச்சு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அபி எங்கம்மா இருக்கா? ரூம்ல தான் இருக்கா. அபி, நீ கோவிலுக்கு வராததுனால உன் மேல கொஞ்சம் கோவமா இருக்காப்பா. பார்த்து பேசு. சரி, நான் பாத்துக்கிறேன். நான் கோயிலுக்கு கூட வரலன்னு கோவத்துல இருக்கியா? உன்னை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியும்.
வரேன். விடு. என்ன தொடாத, என் கூட பேசாத சஞ்சீவ். நான் கோயிலுக்கு வரலன்னு என் மேல கோவமா இருக்கே அபி? ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு அபி, அதான் போக வேண்டியதா இருந்துச்சு. முக்கியமான வேலைனா அத சொல்லிட்டு போலாம்ல சஞ்சீவ். நான் காலையில எழுந்தப்பவே உன்னை காணல. அது காலையில நீ அசந்து தூங்கிட்டு இருந்த, அதனாலதான் உன்னை எழுப்ப வேண்டான்னு சொல்லாமலே போயிட்டேன். சரி போனியே, ஒரு ஃபோன் பண்ணி சொன்னியா சஞ்சீவ்? காலையில நான் எழுந்திருச்சதுல இருந்து என்னென்ன நடந்துச்சு தெரியுமா? தெரியும் அபி, நடந்தது எல்லாத்தையும் அம்மா சொன்னாங்க. கோவில்ல கழுத்துல தாலி இல்லாம சொந்தக்காரங்க பேசின பேச்சு கேட்க முடியாம நான் எவ்வளவு அவஸ்தைப்பட்டேன் தெரியுமா? அதான் தாலி கிடைச்சிருச்சுல்ல, நம்ம குலசாமியே உன் தாலியை கண்டுபிடிச்சு கொடுத்துருச்சுல்ல, அப்புறம் என்ன? அம்மாவே அந்த தாலிய நம்ம குலசாமி கோயில் பாம்பு புத்துல இருந்து எடுத்ததா சொல்றாங்க. தாலி எப்படி பாம்பு புத்துக்குள்ள போச்சு? அதான் தெரியல சஞ்சீவ். ஏய் சஞ்சீவ், என்னாச்சுப்பா? இல்லம்மா, நானும் அபியும் பேசிட்டு இருந்தோம். அப்ப திடீர்னு ஃபேன் கரண்டு அபி மேல விழ பார்த்துச்சு. அம்மா, நான் டைம்க்கு அபியை பிடிச்சி இழுக்கலன்னா என்ன நடந்திருக்குமோ என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அவங்களெல்லாம் விட்டு போற நேரம் வந்துருச்சு. அபி மேல ஃபேன் விழ பாத்துச்சா? அப்போ குலசாமி சொன்ன மாதிரி அபி சாக போறாளா? இவங்க எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க? ஒண்ணும் கேட்க மாட்டேங்குதே. உனக்கு ஒண்ணு இல்லையம்மா? இல்லத்த, சஞ்சீவ் சரியான டைம்ல வந்து என்ன காப்பாத்திட்டான். சஞ்சு, ஃபேன் எப்படி கண்டு வந்தது? தெரியல, ஏதாவது போல்ட் ஏதாவது லூஸ் ஆயிருக்கும், அதனாலதான் கரண்ட் விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சிடென்ட்ல அபிக்கு எந்த ஒரு காயம் இல்லாம தப்பிச்சதே அதிசயம் தான். ஸ்ரீஜா, என்னடி ஃபேன் ரிப்பேரா? கழட்டி கீழே வச்சிருக்காங்க, அதுகிட்ட போயா பேசிட்டு இருக்காங்க? சும்மா இருக்கியா? சொன்னா மட்டும் உனக்கு கேட்ட போதா? பேசாம என் கூட வா. வா. குலசாமி சொன்ன மாதிரி நடந்துடவே கூடாது. அத்தை, எனக்கு ஒன்னும் ஆகாது. அதான் சஞ்சீவ் என் கூட இருக்காருல்ல. சஞ்சீவ் இருக்கிற வர எனக்கு எதுவும் ஆக விட மாட்டாரு. நீங்க பயப்படாதீங்க. நான் பயப்படலமா. சரி, நீங்க கீழே வாங்க. சஞ்சீவ், கீழே விழுந்ததுல அது ரிப்பேர் ஆயிருக்கும். நான் எலக்ட்ரீஷியனுக்கு கால் பண்ணி உடனே வர சொல்றேன். சரி, ஓகே. என்னது? ஃபேன் தானா கழண்டு அபி மேல விழ பாத்துச்சா? முன்னாடியே சொல்லக்கூடாதா இத? அப்படியே போட்டேனா? அதுதானே இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே திரும்ப கேட்டுட்டு இருக்க. என்னது? சுத்தம். என்ன பாரு, என் உதட்ட பாரு. கோவில்ல நம்ம குலசாமி அபி உடம்புல இருக்குன்னு சொன்னது உண்மை போல. அந்த அபி சாக போறா. அவ உயிருக்கு ஆபத்து இருக்கு. எனக்கு அப்படித்தான் தோணுச்சு ஸ்ரீஜா. நம்மால கொல்ல முடியாத அபி இப்ப தன்னாலேயே சாக போறா. இனி நமக்கு அபியை சாகடிக்கிறத தவிர வேற எந்த வேலையும் இல்லடி. என் முட்டாள், நான் அப்படி சொல்ல வரல. என்னடி அம்மாவை இப்படி எல்லாம் திட்டுற? கேனத்தனமா கேள்வி கேட்டா திட்டாம வேற என்ன பண்ணுவாங்க? நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. சரி சொல்லு. அபி சாக போறான்னு நான் சொன்னது ஒரு யூகம் தான். ஆனா அது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியல. அது உண்மையா இல்லாட்டி கூட நாம அத உண்மையா மாத்தணும்னு சொல்றேன். நீ சொல்றது எனக்கு புரியலையேடி. ஐயோ அம்மா, அபி தலையில ஃபேன் கீழே விழுந்ததை பார்த்த சீதாவுக்கு குலசாமி சொன்னது நடந்துருமோ, அபி சாக போறாளோன்னு பயம் வந்துருச்சு. அந்த பயத்தை நாம கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நாம ஏதாவது பண்ணி
அந்த அபிய கொன்னா கூட பழி நம்ம மேல விழாது. கொலசாமி சொன்னது நடந்துருச்சுன்னு தான் சீதா நம்புவா. இந்த குடும்பமும் நம்பும். ஆமா ஸ்ரீஜா, சீதாவுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம். அவ கொலசாமி தான் அபிய கொன்னதா கண்டிப்பா நம்புவா. அபி, நான் உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லலான்னு வந்தேன். அதுக்குள்ள இப்படி நடந்து போச்சு. சந்தோஷமான விஷயமா? என்ன சஞ்சீவ்? நீ கீழே போ, அம்மா முன்னாடி வச்சு சொல்றேன்.